தமிழுறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். நடிகரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் இறுதி நிகழ்வில் இன்று அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு தனது உரையை ஆற்றியிருந்தார். அதன் பின் செய்தியாளரை சந்தித்த அண்ணன் சீமான் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் படத்தில் இடம்பெறும் வசனங்களுக்கும் பாடல்களுக்கும் ஏற்றாற்போல்தான் இயல்பு வாழ்க்கையிலும் வாழ்ந்து வந்தார் என கூறியிருந்தார். குறிப்பாக நான் வசனம் எழுதிய தவசி படத்தில் துளசி வாசம் கூட மாறும், ஆனால் இந்த தவசி வார்த்தை மாறாது என்ற கருத்திற்கு ஏற்றாற்போர் வாழ்ந்தார் என கூறியிருந்தார். தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினதில்லை. அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினது. அப்ப புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கும், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதினது நான் தான். அண்ணன் சீமான் அவர்களின் கருத்தை திமுகவினர் எடுத்துக்கொண்டு சீமான் அவர்கள் பொய் சொல்கிறார், அப்படத்தில் அவர் வசனமே எழுதவில்லை என்ற கருத்தை முன்வைத்திருந்தனர். ஆனால் படம் ஆரம்பிக்கும் போதே அண்ணன் சீமான் அவர்களுக்கு நன்றி என்று கூறிதான் அப்படம் ஆரம்பிக்கும். இந்த ஆதாரத்தை நாம் தமிழர் கட்சியினர் எடுத்துக்கொண்டு தங்கள் ட்விட்டர் பக்கங்களில் பகிர்ந்து திமுக உடன்பிறப்புகளுக்கு தங்களது செருப்படி பதில்களை கொடுத்து வருகின்றனர். மேலும் அண்ணன் சீமான் அவர்கள் தான் அப்படத்திற்கு வசனம் எழுதினார் என்பதை உறுதி செய்யும் வகையில் அப்படத்தின் இயக்குனர் தற்போது யூட்டன் வலையொலிக்கு அலைபேசி மூலம் தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார். வசனம் உங்க பேரு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருந்தாங்க. அதை வச்சு சீமான் பொய் சொல்லிட்டாரு அப்படின்னு நிறைய பேரு சொல்லிட்டு இருக்காங்க சார். நாங்க உண்மை என்ன அப்படின்னு கண்டறிஞ்சு எழுதுற பத்திரிக்கை. சோ அதான் இது என்ன அப்படின்னு உங்ககிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கலாம் அப்படின்னு கால் பண்ணேன். இல்ல சீமான் எழுதுனது டைலாக். ஓகே சார், அவர் தான் எழுதினாரு. அவருக்கு அப்ப என்னன்னா டைரக்ஷன் சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டைலாக்னு ஒரு பேரை போட்டு அப்புறம் ரைட்டரா மாத்திருவாங்களோ, டைரக்ஷன் சான்ஸ் கிடைக்காம போயிருமோங்கிறதுக்காக அவர் வேண்டாம்னு சொன்னாரு. நாம சொல்லுவோம் கதை விடுறாரு. டேய், என் வரலாறு உனக்கு கதை, உன் கதை எனக்கு வரலாறாடா. ஒரு நாள் இந்த 50 ஆண்டு கால திராவிட அரசியல் வரலாற கிழிச்சு குப்பையில தூக்கி போடல, நான் பிரபாகரன் மகன்டா. நீ தலைகிறா நின்று தண்ணி குடி. நீ இன்னும் 1000 பேரை போட்டு எதை எழுதிப்பாரு, என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் அந்த வர அப்பங்கட்சி ஆரம்பிச்சு அப்படி எழுதி வச்சு படிச்சு அப்படிலாம் நான் தலைவனால ராஜா. ரத்தத்துக்கும் சதைக்கில இடையில பிரசவமானவன், பிணம் குவியலுக்கு இடையில வந்துருச்சு வந்தவன், கொடுமையான வழி தாங்கி நிற்கிறவன். நீ நானா வந்தவன் நினைச்சின்னா நான் ஏதாவது சமரசம் செய்வேன் போவேன். தானா வரல, காலம் கையெழுத்த கடமையை செய்கிறேன். வரலாற்றின் மகன் நான். என்னை நீ எளிதாக வீழ்த்திடலாம், சமரசம் பண்ணிடுவான்.